காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் தினந்தோறும் ஒரு செய்தியை நாம் அனுபவித்து வருகிறோம். நியூஸ் 7 தொலைக்காட்சி ஒரு அற்புதமான தொலைக்காட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த நியூஸ் 7 தொலைக்காட்சியில் இன்றைக்கு பெரியவா தொட்டு ஒரு செய்தியை சிந்திக்க ஆசைப்படுகிறோம். மகா பெரியவா காஞ்சிபுரத்திலே இருந்த பொழுது, பெரியவா எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது, சந்திரமௌலீஸ்வர பூஜை முடிந்த பிற்பாடு வந்தவர்களுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது, முகத்திலே கவலை தோய்ந்த முகத்தோடு ஒரு 12 வயது சிறுவன் மகா பெரியவாடத்தில் வந்து நமஸ்காரம் செய்கிறான். பெரியவா, நான் இந்த ஊரிலே படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய தாய் தந்தை எனக்கு தந்தை இல்லை, என்னுடைய தாயும் தங்கையும் மும்பையிலே இருக்கிறார்கள். அம்மா ஒரு வீட்டிலே சமையல் வேலை செய்து பொழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறாள். அப்படி பொழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற போது கவனிக்க முடியாமல் என்னை இங்கே ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்ப்பித்தாள். நான் ரொம்ப நல்லா படிப்பேன், எனக்கு ரொம்ப அற்புதமான படிப்பு வரும், நிறைய படிக்க வேண்டும், பெரிய பெரிய வேலைக்கு போக வேண்டும் என்கிற ஆசை எனக்கு நிறையவே இருக்கிறது பெரியவா. ஆனால் என்னமோ தெரியவில்லை, ஒரு 4-5 மாதங்களாக எங்கள் அம்மாவிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. நான் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். திக்கு தெரியாத காட்டில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் பெரியவா. நான் படித்து கொண்டிருக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள் என்னை வேறு மதத்திற்கு மாற்ற சொல்கிறார்கள். எனக்கு இந்த மதத்தின் மீது மிகுந்த பக்தி உண்டு, எனக்கு உபநயனம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உண்டு, நான் நல்ல சம்பிரதாயத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீ எங்கள் மதத்திற்கு மாறினால் உன்னை MA வரை படிக்க வைக்கிறேன், உனக்கு வேலையும் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எனக்கு அதிலே உடன்பாடில்லை பெரியவா என்று மிகப்பெரிய கவலை தோய்ந்த முகத்தோடு பெரியவாவிடத்திலே அந்த வந்த 12 வயது பையன் சொன்னவுடனே அவரை மடத்திலேயே தங்க வைக்கிறார். ஒரு 15 நாட்கள் ஆகிறது. என்ன செய்வது என்று புரியாமல் இருந்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த வந்த பையன் அந்த மும்பையில் அவருடைய தாயும் தங்கையும் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அல்லவா அம்மா, அந்த மும்பையிலிருந்து அன்றைக்கு பார்த்து ஒரு 40-50 பேர்கள் பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக வருகிறார்கள். பெரியவாளை எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு பிரசாதம் பெற்றுக்கொண்டு பிற்பாடு அவர்கள் கிளம்பி போகிற நேரத்தில் திடீரென்று மும்பை என்று சொன்னுடனே, பம்பாய் என்று சொன்னுடனே மகா பெரியவாளுக்கு அந்த 12 வயது பையன் ஞாபகத்திற்கு வருகிறார். உடனே போனவாளையெல்லாம் மறுபடியும் அந்த பம்பாய் குழுவினரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, அவர்கள் அனைவரும் பிரசாதம் பெற்று கொண்டு சென்ற பிற்பாடு மறுபடியும் பெரியவா அழைக்கிறாரே என்று சந்தோஷத்தோடு வந்த மாத்திரத்திலே பெரியவா அந்த பையனை வரவழைத்து அவன் சொன்ன செய்திகளெல்லாம் அவரிடத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் தெரிகிறது, அந்த வந்த மும்பை குழுவினரில் ஒருவர் வீட்டிலே தான் அந்த பையனுடைய அம்மாவும் அவன் தங்கையும் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வந்த பெரியவர் சொல்கிறார், என் வீட்டிலே தான் இந்த பையனுடைய அம்மாவும் பொண்ணும் இருந்தார்கள். சமீபத்திலே ஒரு 40 நாட்களுக்கு முன்பாக இந்த பையனுடைய அம்மா தவறி போய்விட்டார் என்று சொன்னவுடனே அந்த பையன் ஓவென்று அழுகிறான். பெரியவா கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த மும்பையிலிருந்து வந்த அந்த அன்பரிடத்திலே அந்த பெரியவரிடத்திலே, தயவு செய்து இவனை மீண்டும் மும்பைக்கு அழைத்து கொண்டு செல்லுங்கள், இவனுக்கு உபநயனம் செய்து வையுங்கள், இவனையும் பையனையும் வாழ்க்கை முழுக்க நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தயாள குணம் படைத்த அந்த மகா பெரியவர் அந்த பையனுக்கு கருணை காட்டிய விதத்தை பார்க்கிற பொழுது, அந்த மும்பையிலிருந்து வந்த அன்பரும், நான் இவனையும் இவளுடைய சகோதரியையும் என்னுடைய குழந்தை போல் நான் பார்த்து கொள்கிறேன் பெரியவா, வாழ்நாள் முழுவதும் அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறேன் என்று உத்தரவாதத்தை கொடுத்துவிட்டு அந்த குட்டி பையனை 12 வயது பையனை நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி மகா பெரியவா அவர்கள் அவர் சொன்ன உத்தரவை ஏற்று அன்றைக்கு அந்த மும்பை அன்பர் அழைத்து கொண்டு போனார் என்பதை பார்க்கிற பொழுது, அந்த பையன் வந்த விதம், மும்பையிலிருந்து அவர்கள் வந்த விதம், மறுபடியும் அந்த குடும்பத்தாரோடு சேர்த்து வைத்த
மகாபரிவாருடைய கருணை தாட்சணியத்தை என்னவென்று சொல்வது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.